வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பட்ட ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்குதுல அதையும் அமுத்துக்கம்மா. அப்போதாம்மா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். என்னடி மொஹமுதா என்ன பண்ணுறா? வாடி ஆமினா என்ன பண்ணுறா? வா அதுக்குள்ளே போகலாம். பேரை சொல்லி சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறது போகலாம் உங்களுக்கு போல. என்ன உள்ள வர சொல்லியிருந்தியாமுல வந்து சொல்லிட்டு போனா ஜெயின்ஸா? அப்பதான் ஒன்றும் இல்லை உள்ள ஒன்றையும் மம்மா தரையும் வர சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு பனியாமும் கொஞ்சோண்டு இது நானே கொத்தானும் சுட்டு கொடுத்து விடலாண்டு. அதான் பனியாமாவும் எனக்கு பிணைய தெரியாது, மம்மா தேருக்குன்னா தெரியும் அளவலாம். இதுதான் வர சொன்னேன். இன்றைக்கி நான் சுட்டு கொடுத்து விட்ருவோமா? ஆமாவுல சும்மா மொட்டுன்னு ஈக்கே ஏழலை பனியாங்கனியாக சுட்டு டிஃபனில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ எடுத்து திண்டுக்கிறலாம்ல. கேளுங்கள ஹிக்கு மத்தான் பனியா நமக்கெல்லாம் இல்லை உள்ள. நானா வீட்டுக்கு நான் ரசீதாவை பொண்ணு கேட்டிருந்தாங்களே, அம்மா வளமை என்கிட்ட செஞ்சு கொடுத்து விடுவோம். பனியானு கொஞ்சம் நானே கொத்தாங்க. ஆமாம் ஒன்று சொல்ல வேணா, என்னன்னா நகை பணம் என்ன கேட்குறாங்கன்னு ஒன்றும் தெரியலையம்மா. அவ்வளோ கொஞ்சம் வசதி வாய்ப்பாக உள்ளவோ, நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும்ல. நான் பேசிக்கிட்டு வரட்டும். மொம்மை தேரையே அனுப்பி விட்டு பேச சொல்ல வேண்டியது தானே, என்னாண்டு மனசு பட்டா கேட்டுற வேண்டியது தானே. ஆமாம் நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை சொல்லிடணும். ஆமாம் நம்ம ஒரு 300 பவுன் போடுறோன்ட்டு சொல்லிடு. இந்தாம்மா நீ வேறு 300 400 போவாத, 150 பவுன் தான் இருக்குது. அங்கிட்டு சேகாரம் பண்ணி இன்னொரு 10-20 சேர்க்கலாண்டி. ஆமாம் 300 போவேல, அது ஒரு 150 போடுறோன்னு சொல்லிடுவோமா? அது ஆமாம் உங்கள் நானா விடு தானே வேணாண்டா சொல்ல போகிறாக, அவ்வளோதானே மனசு பட்டு கேட்டாக. ஆமினா இன்னும் ஒன்று உனக்கு தெரியுமா? இப்போ புதுசாக போனுன்ட்டு ஒன்று வந்திக்காண்டி. பேனு தான் எல்லாருக்கும் வருதே. மருந்து கடையில் சொன்னாக்கா அதுக்கு மருந்து வச்சுக்கிறானுவா, வாங்கி பாட்டு. யாருக்கு? ரசிதாக்கா. இந்த ஜெயின்ஸாக்கும் தலையில் ஒரே பேனுதாம்மா. வாடி பேனு வர சீப்பை போட்டு சீவி விட்றான்னா ஓடுறாளம்மா. 2 பேரும் ஒன்றா ஆடுறாள் உள்ள கடந்து. அதான் ஏத்து பேனு எல்லாம் தலையில் ரத்தத்தை குடிச்சு போட்டு உலக்க ஆக்கிதுமா. அந்த மத்தியில் குத்துனா சொடக்குன்னு சவுண்டு வேற. நம்ம என்ன சொல்லிட்டு இவன் என்ன சொல்லிட்டு பேனு இல்லடி உருப்படாதம்மா. ஃபோன் ஆண்டி ஹலோண்டா ஹலோங்குமா. அது என்ன அது ஹலோங்குமாண்டு பேத்தனமான செய்தி அவ்வளோ இருக்குது. அது என்ன ஹலோண்டா என்ன அளக்கிறதா? ஆமினா ஓ சாட்சிமா வீட்டில் வந்திக்குதாண்டி புதுசா. இப்போ நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் இது தவாலில் எழுதுறோம் கை கடுக்க, அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி குட்டி படையவோ இல்லை எழுதியா தர்றேங்குது. உட்கார வச்சு எழுதி வாங்குறதுலாம் கிடையாதான். இப்போ அடி கேளுங்கள, வெளிநாட்டில் இருந்தா பேசுவாங்களோ? நம்ம பேசுனா என்னத்தில் வச்சு பேசணும்? முதுகில் வச்சுக்கிட்டு பேசணும். எதில் வச்சு பேசுவாங்க? காதில் தான். ஒரு இதாட்டம் இங்கே தெரியும் குழாயட்டம், அது காதுக்கும் வாய்க்கு நிற்கிது. அதை வச்சுக்கிட்டு பேசணும்னு வச்சுக்க. அவங்க ஹலோண்டாக்கா இங்கே நமக்கு ஹலோன்னு கேட்குது. கேளுங்களேன் அமினா இன்னான மாதிரிலாம் வந்துருச்சு பாருடி. எல்லாம் மதுசரனாலோட அடையாளம். மாமுதா அடி மம்மத்தேரு வந்துட்டா பழகிமா. வா மம்மத்தேரு வா வந்து உட்காருமா. வாவுல என்ன நல்லா இருக்கிறியா? ஆளியா அப்படி கருத்து போய்க்கிறா? நல்லா இருக்கிறேன். எங்க வேலை வா? நீ நல்லா இருக்கிறியா அமினா? இருக்கிறம்மா உட்காரு. எங்க குட்டி படை யாரையும் ஆளை காணோம். எங்கிட்ட கிணத்துல விளாண்டுட்டாங்க, இங்கிட்டு பின்னாடி கொள்ளையில விளாண்டிப்பாளோ இல்லாட்டி எங்கம்மா வந்து பல்லாங்குழியில் உட்காந்தாலும்னாக்கா எந்திரிக்கவா செய்யறாளுவோ? மாமுதா அந்த பனியா சுடணுண்டிய வேலை இழுக்கும், உட்கார இயலாது. வா என்னாண்டு அங்கே போய் ஆகிற வேலையை பார்ப்போம். இடியப்பமாவு ஏது? அதான் மழை நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் நிற்கிது இடியப்பமாவு. போன மலைக்கு இடிச்சது, மலைக்கு முன்னாடியே மழை நாள் வருதுன்னு சேகாரம் பண்ணி வச்சது. எங்கே அதில் கொஞ்சம் தான் இதாக ஆணுச்சு. சுட்டு திங்கலை யாரும். அப்படியே இடியப்பமாவு முட்டை வாங்கி வச்சுக்கிறேன், பசுனையும் வாங்கிக்கிறேன், டால்டாவும் வாங்கிக்கலாம் மாடிக்க கொஞ்சம். ஆமாம் நானும் இந்த இடியப்பமாவை இடிச்சு போடலாம், சூசையை வாடிங்கிறேன். மாவிடிக்க வர மாட்டேங்கிறாளம்மா. அப்போனா வாவில் போய் சுட்டுருவாம்மா. சுட்டு நேரத்தோட வீட்டுக்கு போகணுமா? மோதிக்கு வாங்க சொல்கிறதோட அப்படியே போட்டுவிட்டு வந்தேன். நீ கூப்பிட்டியாண்டு. ரோமத்தில் பலிங்கி விளையாடுவோமா? வச்சுக்கிறியா பலிங்கி? பலிங்கிலாம் விளையாட வேணாடா, கிட்டி பிள்ளை விளையாடுவோமா? பலிங்கி என்கிட்ட இல்லை, நேற்று தான் தோற்று போயிட்டேன் எல்லாத்தையும். கிட்டி பிள்ளைங்கம்மா விளையாட வேணான்னு சொல்லிடுச்சுடா. கண்ணில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான்டா, கண்ணு தெரியாமல் போயிருமாண்டா. ஐப்புக்கா பம்பரம் விளையாடுவோமாடா? இல்லாட்டி நான் பம்பரம் வச்சுக்கிறேன்டா, மரப்பம்பரம் செம்ம பம்பரம். பம்பரம் விளையாடா, நானும் போய் எடுத்து வந்துடுவா. அம்மா வாங்கிட்டு வந்தேன், செம்ம பம்பரம். ஆணி பார்க்கணுமே, அதை இது பண்ணணும்டா, ஆணி தேய்க்கணும்டா, நல்லா கூர்மையாக இருக்குடா. ஏன்ட்ட பம்பரம் இல்லையாடா, பேசாமல் கல்லாமண்ணா விளையாடுவோமா? கல்லாமண்ணாலாம் வேணாண்டா, அதெல்லாம் நல்லாவே இருக்காதுடா. அபிட்டு விளையாடுவோமா பம்பரத்தில்? ஆளாள் ஒன்று சொல்லாது. பால் போடுவோமா? பால் போட்டு சாப்பிடுவோமா? ஏதாச்சும் திம்பமா? வேணா பால் போடலாம்டா, சூப்பராகிண்டா. நேத்தானே எங்கம்மா அம்பாஸ் கொடுத்துச்சு, மறுபடியும் போய் காசு கேட்டால் எதுக்குன்னு கேட்குமே.
ஆமாண்டா எங்க அம்மாவும் திட்டுண்டா, பால் போட்டு திண்டோண்டா. வேணாண்டா. டேய் இவன் எதுக்குமே ஒத்து வர மாட்டான் ஆஜா. என்னடா அப்படிங்கிறா? பால் போட்டு சாப்பிட்டா சூப்பராகிண்டா. பாரு சிம்பிளாக பால் போடலாம். ஆளால் வீட்டில் போய்ட்டு கொஞ்சோண்டு சீனி ஒரு இது மடித்து எடுத்து வந்துடுங்க, ஒரு சட்டி எடுத்து வந்துடு, நம்ம அடுப்பை கூட்டிக்கலாம்டா காட்டில், ஆற்றுக்கு அந்த கடை போயிடும். பேசாமல் வீட்டில் பப்பாளி மரம் இருக்குல்ல, பப்பாளி காய் பறிச்சுக்குவோம். பறித்து பப்பாளி சீவி அடுப்பில் போட்டு நல்லா வேக வச்சு சீனி போட்டு எண்ணெய் ஊற்றி முந்திரிலாம் போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்க, பப்பாளி ஸ்வீட்டு சூப்பராகிண்டா. அது செஞ்சுருவோமா? பப்பாளிலாம் காசு கொடுத்து வாங்கல, எல்லாம் கலவாண்டுக்கலாம். இந்த ரொம்பத்தெல்லாம் எங்கிட்ட போய் தொலைஞ்சிடாதாம்மா, மாமா வீட்டில் கொண்டுட்டு போய் சாமான் கொடுத்துட்டு வரேன்னு. இது மமத்தேர் மாமி வந்துக்கிறாங்க, வந்து தவால் எழுதி கேட்குறாம்மா, வந்து எழுதி கொடுத்துட்டு போறியாங்களா இப்பா? போமா, நானே இப்போ தான் விளையாட வந்துக்கிறேன். தவா எழுதி கேட்குறேன், அது எழுதி கேட்குறாங்கன்னுக்கிட்டே யாரையாவது எழுத விடுமா? நான் எழுதி தர முடியாதுமா. கழுத்தில் விளக்காம தடி வாங்கிடுவா, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வா. தெருவுலே நிற்பான், தெருவே கெதிண்டு. வாப்பா வரட்டும். உண்டா ஏதோ ஒன்று சொல்லி போகிறது, ஆப்பா வரட்டும் ஆப்பா வரட்டும். போமா, அதெல்லாம் வரலம்மா. வாங்கடா, இல்லாட்டி வேறு தெருவில் போய் விளாடுவோம்டா, மறக்காதருக்கு போகண்டா. வாங்கடா போ, பனியாக சுட்டு கொடுக்கணும் நீ. இல்லாட்டி போ, நான் வேறு ஆளை விட்டு விட்டுக்கிறேன். வீட்டு பக்கம் வந்துடாத, பனியாங்கினியான்னு கேட்டுக்கிட்டு விளக்காம தடி வாங்குவா. டே பால் போடுறோம், அது போடுறோம், இது போடுறோன்னு போட்டு சட்டியை கறியாக்கிட்டிக்காம உங்கள் வீட்டுக்கு போனால் கூட பனியாக தருவாங்கடா. வாடா போகண்டா பேசாம, அதுக்கு ஒரு பனியாக வாங்கி தின்ட்டு பேசாமல் இருந்துடலாம். அவன் சொல்கிறது தாண்டா சரி. ஐயப்புக்கா நம்ம போமா? பனியான ஆசைப்பட்டு பணின்னு வச்சுக்கோங்க, தவால் எழுத விட்டுருவாளுவா. எழுதுவியா தவால்? இன்னும் தப்பாக எழுதுவா. வெளிநாட்டில் படித்த போது சிரிப்பாக. தவால் எழுத விடுவாங்களா? அப்பண்டா வேணாண்டா, வந்துருங்கடா போயிடுவோண்டா. ஆமி தவால்லாம் எழுத தெரியாது எங்களுக்கு. வேண்டாக்கா பனியாக வேணால் சுட்டு கொடுங்க, நாங்கள் போய் வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறோம், மாமா வீட்டில். ஆமாம் சரிம்மா. அவன் தான் ஐயப்பக்கா தான் நல்லவன், உருப்படாத. நீ வீட்டுக்குலாம் உனக்கு சூடு வைக்கிறேன் காலில். இவன் சரியான பைத்தியாரண்டா ஐயப்புக்கா. ஆனால் டேய் நம்ம தான் பால் போட போகிறோன்னு சொல்லியாச்சுல ஆற்றுக்காதங்கரையில். அப்புறம் கொண்டு போய் கொடுக்குறேன், பணியாரத்தை கொடுக்குறேங்கிறா. நீ தான் போகணும், நாங்களாம் வர மாட்டோம். ஆஜா நீ அவங்க கூட பிறந்தாப்போ மாப்பிள்ள பனியாக சுட்டு தருவாங்கல்ல டிப்பனில். நம்ம ஏதாவது ஆள் இல்லாத சந்துக்குள்ளே வச்சு நம்ம வேணுங்கிற பனியான திண்டுபிட்டு மிச்சத்தை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துடலாம். நான் கேட்கவா போகிறாங்க எத்தனை பனியாக கொடுத்தாண்டு? எப்படி ஆஜா? டேய் சூப்பர் ஐடியாடா. இவனுவோ வீட்டிலேருந்து சட்டி எடுத்துக்கிட்டு வா, சீனி எடுத்துகிட்டு வாங்குறானுவோ. எங்கள் அம்மாலாம் மாட்டேன்னு வச்சுக்க, அடி பிச்சுப்பிடும். நம்ம பனியா மேட்ரு தான்டா சூப்பரு. வாடா நம்ம போண்டா. சரி சரிடா, அப்படியாடா? அது வரைக்கும் நம்ம விளையாடுவோண்டா, வாங்கடா. இல்லாட்டி எங்கள் அம்மா பனியாக சுட்டுட்டு கூப்பிடும். என்ன ஐயப்பக்கான இந்த பள்ளிக்கு வரலன்னு உங்க உம்மாட்ட சரியான அடியாமல நான் தான் மாட்டி விட்டேன். எப்படி ஆண்டி உனக்குலாம் வேற வேலையே இல்லையாடி? வாடி போடினா செருப்பு பிஞ்சிடும் ஐயப்பக்கா. இதையும் போய் சொல்ல உங்க மாட்ட. பாடி பாடி போய் சொல்றி, கல்ல விட்டு எரிஞ்சிடும், ஓடிடு, மண்ணலை கொட்டி விட்டுருவேன் மூஞ்சிலையே. மூஞ்சிய பாரு, சி. ஓ மூஞ்சிக்கு என் மூஞ்சி தேவலடா, போடா கழிச்சோம். போடி போடி நல்லா ஓதுறன்றதுக்காக இது பண்ணிட்டிக்காத. பள்ளிக்கூடத்தில் அடி வாங்குவீராங்க கொடுக்கும்போது அப்போ வந்து சொல்கிறேன் உங்கள் வீட்டில் மாட்ட. அடா வழியே விடுங்கடா. எங்கள் மாமி வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு எங்கள் அம்மா அங்கே தான் கீழே அமுத்தலாம். ஆமாம்ல உள்ளே போ, எதுக்கு வாய் அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ தலை எப்படி அரிக்குத? ஜெயின்ஸா மண்டே உடச்சு விடணுண்டா ஒரு நாளைக்கு. எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிடாடா பள்ளிக்கு வர மாட்டேன், பள்ளிக்கு வர மாட்டேன். எங்கள் அம்மா அடி பிரிச்சு விடுது. நேரத்தெல்லாம் விசிறி மட்டை பிஞ்சிருச்சு ஒரு மட்டை. அதெல்லாம் விட்றா, பனியாக சாப்பிட்டா எல்லாம் சரியாயிருண்டா. இந்த இஞ்சி குத்து பனியாண்டா நானே மாவு பிணைஞ்சிருவோம்மா. அந்த அறுப்பு பனியானுக்கு தாம்மா இம்முசு பதம் வந்து தொலைய மாட்டேங்குது. நல்லா இருக்கான்னு திண்டு பாரு ஆமினா, அவுட்டு கொடுத்து விட்றதுமா. நல்லா தாங்கிக்குது, கொஞ்சம் பொருண்டு வைக்கிறாப்பல வைக்குது. ஆமாம், அவளை கொஞ்சம் தண்ணி கூட போய் தொலைஞ்சிருச்சோம், கொஞ்சம் நேரம் இடியப்பம்மாவை கொட்டிக்கிறோமா. என்ன மொம்மா தேரு அப்பாவுலேருந்து தண்ணி கூட வச்சுட்டு இடியப்பம்மாவை கொட்டுறதும் மறுபடியும் கெட்டியா போயிருச்சுட்டு தண்ணியை ஊற்றுறதுமா ஆயிக்குதா குரங்க குட்டி கதையா? ஆமாம், 2 கிலோக்கு போட்டது 3.5 கிலோவா தாண்டி போய்கிட்டிக்குது. பட்டிமாடு ஆமீனாக்கு ஒரு இதுமா. நான் தான் போன வாரம் கிதிருமா வீட்டுக்கு கூப்பிட்டுச்சு. கிதிருமா போய் சுட்டு கொடுத்துட்டு வந்தேன். 5 கிலோ அவன் மொபைல் கப்பலில் வைக்கிறாகண்டு கொடுத்து ஒன்று அரை போறாகண்டு சுட்டாங்கம்மா. இடுப்ப திருவிரிச்சு உள்ள. அது யாருமா ஆட்டுக்குட்டி எட்ட கத்துறது? யாரு? ஜெயின்ஸாவை தான். ஏமா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னம்மா இங்கே இருக்கிறா? என்னம்மா இது பனியானா? அம்மா எனக்கு ஒன்று கொடுமா, பசிக்குது. சும்மா 2 பனியானாலும் பல கிடையாது, இப்போ தான் சுட்டு கிடைக்குது, அப்புறமெல்லாம் கடைசியாக தருவோம். போ ஏன் பிள்ளை ஏன் அவளுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்து மாவையும் கொஞ்சம் எடுத்து கொடுறி இப்போ திங்கட்டும். இப்போ அவெல்லாம் கொடுத்தாக்கா ஊரே திரட்டி விட்டுருவோம். அவ்வளோ நிறையும் பனியாக சொல்கிறாகண்டு. பேசாமல் நீ போடி. எங்க ரசீதா எங்க?
ரசிதா தான் தேடிட்டு வந்தேன், அவளையும் ஆளை காண. எங்க வைக்கிறா? ஜெயின்சாவாம்மா வளர்ந்துட்டாரா? நல்லா இருக்கிறியா ஜெயின்சா? எத்தனாவதுமா படிக்கிறா? எத்தனாவது படிக்கிறேன்? இது 7வது. என்னடி படிக்கிறதே யோசிக்க, எத்தனாவதுன்னா இவ்வளோ யோசிக்கிறா? அது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 4 நாள் 3 வருஷம் இருந்ததுனால எந்த இது தெரியலை. உங்களுக்கு என்ன வேணும்? சத்த நல்லா இப்பா மாமாக்கு ஒரு தவால் எழுதணும், தவால் எழுதி தரியாமா? தவால் ஆள் தெரியாமல கேட்குறா ஹவ்வா. எழுதி தர்றேன், நாளைக்கு எழுதுவோமா என்ன? அடி நாளைக்கு எழுத வேலைக்குடி, இன்னைக்கு எழுதி கொடுத்தீங்க நல்லா இப்பா. போமா இப்போ பேனா எடுத்துகிட்டு வாடி, நல்லா எழுதுகிற பேனாவா, இங்கே ஊற்றிட போகுது. இங்கெல்லாம் இந்த எழுத மாதிரி அடுப்பாங்கிறல, முத்தத்துக்கு வாங்க, அங்கே உட்காந்து எழுதலாம். இங்கெல்லாம் கண்ணு எரியுது, ஒரே புகையாக இருக்குது. பனியாக சுட்டு வச்சுக்கிறாளோ, கேட்டால் தர மாட்டேங்கிறாளுவா. இதாவில் முகமதா இப்போ கிடச்சதோட செத்த போய் தவாலை மட்டும் எழுதிட்டு வந்துடுறம்மா. செத்த பார்த்துக்கிறோங்களோமா, அடுப்பை ரொம்ப போட்டு எரிய விடாதே, தீஞ்சு போயிடும். சரி சத்து எழுதி கொடுத்துமா, எழுதி கொடுமா ஜெயின்சா. நல்லா இப்பா அவளும் ஆள் கிடைக்காம திண்டாடுறாமா. இதுலயே எல்லாத்தையும் பார்த்துட்டா நல்லா இருக்காதுமா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா.